நான் குக்கர் வச்சிருக்கேன், சமையல் பண்ணணும், டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கணும். இந்த அம்மா ஆஃபீஸ் போகிறாங்க, நீங்கள் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்க வேண்டாமா? ஸ்விக்கி சொமோட்டோ ஆர்டர் போடுறீங்க. சரி, 2 பேருமே இந்தாம்மா குழந்தை எடுத்துக்கோங்க சார். இந்தாம்மா சரிங்க, நீங்கள் குழந்தைய வைங்க சார். ஒரு பக்கம் அவங்க கிட்ட கொடுமா. ரைட். 2 பேர் வச்சுன்னு தொட்டில் ஆட்டுங்கம்மா. இவரு சமையல் பண்ணியிருக்காரா? அந்த அம்மா ஆஃபீஸ் பண்ணியிருக்காங்க, 2 பேரும் பிஸியாக இருக்காங்க. இவர் டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறாரு. அவர் சொல்கிறார், எங்கள் அண்ணன் 2 பேரும் எப்படி எங்கள் அண்ணிக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அது மாதிரி நான் பண்ணுறேன்னு. கொஞ்சம் இருக்கணுமா, நான் பண்ணுறேம்மா, என் வேலை அது கொஞ்சம் இருக்கணும். எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா என்ன பண்ணலாம். ரைட். தொட்டில் ஆடுறப்போ பாட்டு பாடுங்க சார். குழந்தை பாட்டு வராது, பாட்டு பாடுங்க. இங்கிலீஷ் பாடுறதா லாலி பாட்டு பாடலாம். லாலி பாட்டு பாடலன்னா முன்னே போக முடியாது. இன்னும் நிறைய வேலைங்க இருக்கு. லாலி பாட்டு பாடணும். டக் 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 டக்குன்னு பாடலையா? பாடியாச்சா? முன்னாடி வைங்க. தொட்டில் ஆட்டு தொட்டில் ஆடணும். ரைட். குழந்தை தூங்குறோம், பாட்டே பாடுற ஜோஜோ லாலி பாட்டு. குழந்தை என்ன பண்ணுற? டைப்பர்ஸ் போடியா? எதுக்கு? ரக்ஷஸ் வரோம்னா வெரி குட் தான். 2 பேரும் எப்படி வச்சுக்கோங்க.